நரம்புகள் மெச்சூர் ஆகிறதுக்கும் மூளை ஒழுங்கா செயல்படுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமான ரத்த செல், ரெட் செல்லாம் வந்து ஒரு 20 பில்லியன் செல் டெய்லி நம்ம உற்பத்தி ஆகணும். அந்த ஒவ்வொரு செல் உற்பத்தி ஆகிறதுக்கு நமக்கு வைட்டமின் B12 வேணும். அயன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு B12 இருக்கணும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து புரதம் இருந்தால் தான் நம்ம ரெட் பிளட் செல், ரத்த அணுக்களே நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அப்படிப்பட்ட இன்றியமையாத மூளை, நரம்பு, ஞாபக சக்தி, ரத்த அணுக்களுக்கு அடிப்படையான ஒரு போஷாக்கான பொக்கிஷம் தான் B12. நீங்க நான் சொன்னதை வச்சு புரிஞ்சிருப்பீங்க. ஒன்று அனிமல் ப்ராடக்ட்ஸ், மட்டன், அது போன்ற ரெட் மீட்னு சொல்லுவாங்க, அதை நம்ம நேரடியாக உட்கொள்ளணும். இல்லை அதனுடைய லிவர், ஏன்னா லிவர் தான் வந்து அனிமல்ஸ் B12 சேர்த்து வைக்கிற இடம். ஸோ ஒரு லிவர் சாப்பிடும்போது நீங்க B12 வந்து அதிகமாகவே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே. இல்லைன்னா அதனுடைய ப்ராடக்ட்ஸ், மில்க் இந்த மாதிரி இது பண்ணும். அப்போ துரதிருஷ்டவசமா நமக்கு வந்து ஒரு எக்கு, மற்ற தாவர உணவுகள்ல வந்து B12 இல்லவே இல்லை. ஓகே. ஆக்சுவலா ஃப்ரூட் ஈட்டிங் பேட்னு ஒரு அனிமல் இருக்கு, பழம் தின்னி வவ்வால், அதுக்கு B12 குறைபாடு, ஏன்னா அது வெஜிடேரியன். அது ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு B12 குறைபாடு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்.